நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி ஜீரோவில் நிற்க வேண்டிய சிச்சுவேஷனை மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஈவன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு சிச்சுவேஷனை தாண்டி தான் வந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஜெண்டரி ட்ரேடரான பில் லிப்செட்ஸ் வந்துட்டு தன்னோட $2,50,000 கேபிட்டலை சின்ன தப்புனால டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்துட்டு மாசான கம்பேக் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆனார். அவர் ஃபாலோ பண்ண சிஸ்டம் என்ன அப்படின்னா, வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் உடனே ஏதோ ஒரு வழியை அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ரீஎன்டர் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆகுது மார்க்கெட்டில் எந்த ஆர்டருமே போடாமல் மொமெண்டமை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட எமோஷனல் லெவல் திரும்ப நார்மலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நார்மலுக்கு வந்துட்டு என்ன ஆகுது? கண்ட்ரோலாக இருக்குதுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் இல்லைன்னா திரும்பவும் லாஸ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை அந்த 1 month கேப்பில் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எதனால லாஸ் வந்துச்சு, எதனால கேபிட்டல் லாஸ் ஆகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தூரம் அக்யூரசி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறையா உங்களோட செல்ஃப் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்டர் பண்ணும்போது ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதை விட முக்கியமாக திரும்ப நீங்கள் ரீஎன்டர் பண்ணதுக்கப்புறம் பழைய மாதிரி எடுத்ததுமே 4 லாட் 5 லாட்னு போகாமல் 1 லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த ஃபார்மை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் 4 லாட் 5 லாட்னு போனீங்க அப்படின்னா பொசிஷனில் பெரிய அளவில் லாஸ் காட்டும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே 1 லாட் அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சஸ்டைன் ஆக முடியும் அப்படிங்கிறது உண்மை. லெஜெண்டரி ட்ரேடர்ஸ் எல்லாருமே கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகி நிற்கும் போது அவங்க பணத்தை தேடி போகாமல் அவங்களோட டிசிப்ளினான சிஸ்டத்தை ரீபில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே தான் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்குது. ஸோ உங்களோட ஃபோக்கஸை பணத்தின் மேலே மட்டுமே வைக்காமல் உங்கள் டிசிப்ளினான சிஸ்டத்து மேலே வச்சிங்க அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது.